நாதியற்ற இந்து சமுதாயம். வங்கதேசத்தில் இந்துக்களை வேட்டையாடும் இஸ்லாமிய பயங்கரவாதிகள். மதம் என பிரிந்தது போதும் என இந்து முஸ்லிம் ஒற்றுமை என இங்கு பாட்டு பாடி ரீல்ஸ் போட்டு ஃபீல் செய்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் வங்கதேசத்தில் இந்துக்களின் வீடுகள், உடைமைகள், கோவில்கள் என எல்லாவற்றையும் சூறையாடி இந்துக்களுக்கு எதிரான ஒரு இனப்படுகொலையை அங்கு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது இஸ்லாமிய பயங்கரவாதம். இந்துக்களை தேடி தேடி சாகடிக்கிறாங்க, உயிரோடு கொளுத்துறாங்க இஸ்லாமிய அடிப்படைவாதிகள். எக்ஸ் தளத்தில் வங்கதேசத்தில் இருந்து வரும் வீடியோக்கள் நம்மை கொலை நடுங்க வைக்கிறது. ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் வங்கதேசத்தில் நடந்து கொண்டிருக்கும் காட்டு மிராண்டிகளின் அட்டகாசத்தால் அந்த நாட்டின் பிரதமர் ஷேக் ஹசீனாவே சொந்த நாட்டை விட்டே வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்கிறார். இடஒதுக்கீடு குறைக்கப்பட்டதற்காக மாணவர்களின் போராட்டம் என்ற போர்வையில் மேற்குலக நாடுகள், அமெரிக்கா மற்றும் சீனாவின் சதித்திட்டம் தான் இது என பலரும் பேச தொடங்கியிருக்காங்க. இதுதான் சாக்கு என அங்கிருக்கும் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் இந்து கோவில்களை இடிப்பது, இந்து ஆண்களை உயிரோடு கொளுத்துவது, இந்து பெண்களை கடத்தி செல்வது என இரத்த வெறி கொண்டு பேயாட்டம் ஆடி வருகின்றனர். உலகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அமைதியா இருங்க என இதில் நமக்கு அட்வைஸ் வேற செய்து கொண்டிருக்காங்க மேற்குலக நாடுகள். சரி, இடஒதுக்கீடு, உள்நாட்டு கலவரம் சரி, எதற்காக இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் இந்து குடும்பங்களை குறிவைக்கிறாங்க? 1946 கல்கத்தாவில் முகமது அலி ஜின்னா எனும் மத அடிப்படைவாதியால் டைரக்ட் ஆக்ஷன் டே என்ற பெயரில் இந்துக்களுக்கு எதிரான மிகப்பெரிய இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்டது. இந்துக்களை அடித்து காலி செய்வது என்பதுதான் அந்த போராட்டத்தின் அடிப்படை நோக்கமே. ஆயிரக்கணக்கான இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டு, சொத்துக்கள் சூறையாடப்பட்டு, நடுத்தெருவில் நிறுத்தப்பட்டனர் இந்துக்கள். இந்துக்களை ஆயுதம் ஏந்தக்கூடாது என உத்தரவிட்டு அகிம்சை வழியில் உண்ணாவிரதம் இருந்தார் காந்தி. தற்போது வங்கதேசத்திலும் அதே நிலைமைதான். எப்பொழுது ஒரு தேசத்தில் இஸ்லாமியர்கள் மக்கள் தொகையில் மெஜாரிட்டி பெறுகிறார்களோ அங்கெல்லாம் முஸ்லிம் அல்லாதவர்களை விரட்டியடிக்கும் வழக்கம் உலகெங்கிலும் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் கடைபிடிக்கப்படுகிறது. முழுவதுமாக வெட்டி சாய்ப்பதற்குள் மீதமிருக்கும் இந்து சமுதாயத்தை காக்க இனி கிருஷ்ண பகவான் தான் இறங்கி வரணும். நடப்பது இந்துக்களுக்கு எதிரான இனப்படுகொலை என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். முடிந்தால் இந்த வீடியோவை 4 பேருக்காவது ஷேர் பண்ணுங்க. மற்றும் இதுவரை நமது நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.